ஜனாதிபதி நிதியை சுருட்டிய 56 அமைச்சர்களை அம்பலப்படுத்திய அறிக்கை. யார் யார் தெரியுமா? வெளியான அறிக்கை. வவுனியா பல்கலை முதல் ஆண்டு மாணவன் பகுடிவதையால் மரணம். அனுர எனக்கு செய்த துரோகம். பிரித்தானியாவில் கண்கலங்கிய இளஞ்செழியன். சுமார் 3 கிலோ குஷ் போதைப்பொருளுடன் இலங்கை பிரஜை கைது. அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி. தனக்கும் போலீஸ் பாதுகாப்பு கோரும் தேரர். தாய்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த சமூக ஊடக ஆர்வலர் கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி நிதி பொதுமக்களின் நலனுக்காக நிறுவப்பட்டாலும் கடந்த 19 ஆண்டுகளில் சட்ட நடைமுறைகளை மீறி 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவியாக 130 மில்லியனுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் வெளியாகியுள்ளது. 2005 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்த உறுப்பினர்களுக்கு 130 மில்லியன் வழங்கும் போது முறையான விண்ணப்பம் கோருதல், விண்ணப்பதாரியின் வருமான வரம்புகளை சரிபார்த்தல், பிரதேச செயலக அறிக்கைகளை பெறுதல் அல்லது நிதி சொத்துக்களை மதிப்பிடுதல் போன்ற எந்த அடிப்படை நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பதை தணிக்கை அறிக்கையை காட்டுகின்றது. இந்த முறைகேடு குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடன்களை பெற்றும் திருப்பி செலுத்தாத எம்பிக்கள் ஜனாதிபதி நிதியிலிருந்து கடன்களுக்காக ஏற்பாடு இல்லாத சூழலில் 2 எம்பிக்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டதாகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பணம் திரும்ப பெறப்படவில்லை என்றும் தணிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஒரு வழக்கில் ஜனாதிபதியின் செயலாளர் ஒருவரின் கடிதத்தின் அடிப்படையில் ஒரு எம்பிக்கு வழங்கப்பட்ட பாரிய தொகை ஜூன் 2025 வரை திரும்ப பெறப்படவில்லை. அதேபோல் முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு திரும்ப பெறக்கூடிய அடிப்படையில் வழங்கப்பட்ட 30 மில்லியனில் 13 மில்லியன் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. அமைச்சர் நலிந்து தணிக்கையின் போது வெளிப்படுத்தப்பட்ட நபர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தினார். இந்த நிதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வெளியிட்ட பட்டியலின்படி அதிக பண நன்கொடைகளை பெற்ற அரசியல்வாதிகளில் மறைந்த முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்ன, ரஞ்சித் சொய்சா, MKADS குணவர்த்தன, கெகலிய ரம்புக்வெல, ராஜித சேனாரத்ன மற்றும் ஜயந்த வீரசிங்க உட்பட மேலும் ஜோன் அமரதுங்க, விமல வீர திசாநாயக்க, விதுர விக்ரமநாயக்க, ஹரிசன், வாசுதேவ நாணயக்கார, சுசில் பிரேம ஜெயந்த, PL நிஷாந்த டி சில்வா உள்ளிட்ட பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதலாண்டு மாணவர் ஒருவர் 31ஆம் திகதி இரவில் உயிரிழந்ததாக வவுனியா பூவரசன்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே இவ்வாறு மரணமாகியுள்ளார். இந்த மரணத்திற்கு பகுடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்த மாணவரின் சகோதரி ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில், கடந்த 31ஆம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரனுக்கு வேற எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகுடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீதி சேவையில் இருந்து தான் ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். இலங்கை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனுக்கான சேவை நலன் பாராட்டு விழா லண்டனில் கடந்த 1ஆம் திகதி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை உணர்வு பூர்வமாக கூறியிருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 20 அன்று புதிய ஜனாதிபதி இலங்கையில் தெரிவானார். அவருடனான சந்திப்பு தொடர்பில் உரிமையுடன் எனது கடிதத்தை எழுதியிருந்தேன். இதன்படி அவரை சந்திக்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14 அன்று எம்மை சந்திக்க அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டோம். அங்கு இருந்த நீதிபதிகளில் நான் மட்டுமே தமிழராக இருந்தேன். என்னுடன் வருகை தந்த அனைவரும் எனது பதவி நியமனம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கோரிக்கை
கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் இருந்து 4 நீதியரசர்கள் உயர் நீதிமன்றிற்கு பதவி உயர்வு பெற்றனர். இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றில் 4 வெற்றிடங்கள் நிலவியது. தனக்கு அன்றைய தினத்தில் இருந்து 61 வயதாவதற்கு 8 நாட்களே இருந்தன. அதற்குள் பதவி உயர்வை வழங்க வேண்டும். இதுவே இலங்கையின் சட்டம். ஆனால் ஜனவரி 13 அன்று ஜனாதிபதி அனுர சீனா சென்றார். மீண்டும் 18ஆம் திகதி நாடு திரும்பினார். 19ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இறுதியாக ஜனவரி 20 அன்று நீதிமன்றை விட்டு வெளியேறியிருந்தேன். எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள் நீதித்துறையின் செயற்பாட்டை முன்னெடுத்திருப்பேன். இதன்போது 4 கடிதங்கள் எழுதியிருந்தேன். அந்த 4 கடிதத்துக்கும் தனக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் ஒரு நீதிபதியாக யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்றும் கூட இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யப்படலாம். ஆனால் நான் அதை தேடி துரத்தவில்லை என்றும் உணர்ச்சியோடு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 21 மில்லியனுக்கும் அதிக பெறுமதி கொண்ட குஷ் போதைப்பொருள் தொகையுடன் இலங்கை பிரஜை ஒருவரை சுங்க அதிகாரிகள் இன்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து இந்தியாவின் சென்னை வழியாக இன்று அதிகாலை 2 மணிக்கு இண்டிகோ விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அவரிடமிருந்து 3 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் 28 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது பயண பைக்குள் மறைத்து இந்த போதைப்பொருள் தொகை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அரச வேலைக்காக 60,000 ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்பிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். முதல் கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்கான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதோடு பொது சேவைக்கான ஆட்சேர்ப்பு முறையான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள மங்களராமய மடத்தின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதால் உடனடியாக பாதுகாப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜமகா விகாரையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேரர் இதனை தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் கூறியுள்ளார். தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த 5 சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகஸ்ட் 30ஆம் திகதி முதல் நீக்கப்பட்டதாகவும் இதனால் கடுமையாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தேரர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலை விசையாழியை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தால் திருகோணமலை துறைமுக வளாகத்திற்குள் அமைந்துள்ள புத்த கோவில் மற்றும் ஒரு கொள்கலன் கட்டடம் பலத்த சேதம் அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த சமூக ஊடக ஆர்வலர் சலியா டி ரணவக்க கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு முன்னர் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிடுவதில் அவர் பெயர் பெற்றவராக இருந்த நிலையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 300 ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 393 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 406 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 345 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 356 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.